ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் படத்தை தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு காரணமே நம்ம லைஃப்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துராதானே ஏங்கிட்டு இருக்க ஒரு கதை தான் இது. ஒன்லைன் சொல்றேன் கேளுங்களேன். நம்ம ஹீரோவோட குடும்பம் ரொம்ப ஏழ்மையா இருக்கு. அந்த வறுமையை எப்படி சரி பண்றதுன்னே தெரியாம இருக்கும்போது தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா அவருடைய தாத்தா ஒரு கோடீஸ்வரர். அவருடைய சொத்து எல்லாத்தையுமே ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூஸை விட்டுட்டு போயிருக்காரு. அந்த புதையல நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. ஆக்சுவலா நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா நேத்து போட்ட வீடியோஸ்க்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. முக்கியமா கமெண்ட் செக்ஷன்ல ப்ரோ உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்றீங்க, சூப்பர் படம்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் இந்த சந்தோஷத்தோடைய ஒரு புது விஷயத்தை இன்னைக்கு நான் ட்ரை பண்ண போறேன். என்னன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்கிட்ட வீடியோஸ்லாம் சூப்பரா இருக்கு, ஆனா ஸ்பீடை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க, அதே சமயம் படத்துடைய ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் நீ கதை சொன்ன இன்னும் சூப்பரா இருக்கும்னு சொன்னாரு. அதை ஒரு சில படங்களுக்கு தான் பண்ண முடியும். இன்னைக்கு பார்க்க போற படமும் அந்த மாதிரி ஒண்ணுதான். சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி தான் இந்த வீடியோல நான் ட்ரை பண்ண போறேன். ஆஹா இன்ட்ரோவே ரொம்ப நேரம் பேசிட்டேனோ. சரி ஓகே கவலைப்படாதீங்க, வீடியோ ஒர்த்தா தான் இருக்கும். சரி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது உங்கள் குரல் தமிழ் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அமிகோ. என்ன கதை கேட்க ரெடியா? ஹாய், என்னோட பேரு ஆண்டி வால்டன். இந்த ஸ்விம்மிங் மேட்ச் சாதாரண மேட்ச் கிடையாது. இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்விம்மிங் மேட்ச்ல நான் ஜெயிச்சா மட்டும்தான் என் ஃபேமிலியோட வறுமையை என்னால குறைக்க முடியும். ஏன்னா இந்த மேட்ச் ஜெயிச்சா மட்டும்தான் எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சா மட்டும்தான் என்னால ஒரு நல்ல காலேஜ்ல படிக்க முடியும். ஏன்னா மேனேஜ்மெண்ட்ல காசு கட்டி படிக்கிற அளவுக்கெல்லாம் வீட்டுல வசதி இல்ல. இவன் தான் என் குட்டி தம்பி மார்க் வால்டன். பக்கத்துல உட்கார்ந்து இருக்குது என்னோட கனவு கண்ணி. எனக்கு மட்டும்தான் அவ கனவு கண்ணி. அவளை பொறுத்த வரைக்கும் நான் யாரோ. இவ வேற போனே நோண்டிட்டு இருக்கா. என் கனவு கண்ணி முன்னாடி நான் தோத்துறக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சே நீச்சல. கடைசியில பார்த்தா பிரைஸ வேற ஒருத்தன் கொடுத்துட்டானுங்க. ஜஸ்ட் மிஸ்ல செகண்ட் பிளேஸ் வந்துட்டேன். அடச்சே என்ன பண்றது, என்னதான் இருந்தாலும் செகண்ட் வர்றவங்க இந்த உலகம் மதிக்காது. என் கனவு கண்ணியும் அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்த்துட்டு போயிட்டான். இப்ப சாம்பியன்ஷிப் தோத்த கோவத்துல வேகமா கடைக்கு போயிட்டு இருந்தேன். அங்க என் கனவு கண்ணி இருந்தா. அவகிட்ட நான் பேசலான்னு பார்க்கும்போது பக்கத்திலேயே இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சவனும் இருந்தா. என்னன்னா இவன் தான் என் கனவு கண்ணியோட ஆளு. என்ன பண்றது, மேட்ச வேற தோத்துட்டேன், கலாய்ச்சி தள்ளிட்டான். இப்ப எதுக்காக நான் இங்க வந்திருக்கேன்? இன்னைக்கு ஜெயிச்சவனோட வீட்டுல ஒரு பார்ட்டி இருக்கு. அந்த பார்ட்டிக்கு பியர் சப்ளை வேலையை என்னைய பார்க்க வச்சுட்டானுங்க. என்ன பண்றது, தோத்துட்டேனே. இப்ப அங்க உள்ள கேன் எல்லாம் தள்ளி விட்டு பியர் கேன்ஸ நான் திருடிட்டு வந்தேன். திருடிட்டு யாருக்கும் தெரியாம வெளியில வந்தா இந்த கவனாட்டிங்க பியர் மட்டும் வாங்கிட்டு என்னைய சேர்த்துக்க மாட்டேன்ட்டானுங்க. என்னடா அது, பியர் எடுத்துட்டு வந்தது நானு, என்னைய சேர்த்துக்க மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டதுக்கு பிளான்ல கொஞ்சம் சேஞ்ச் இருக்குப்பான்னு அசால்ட்டா சொல்றான். பின்னாடி பார்த்தா கடைக்காரனும் வந்துட்டான். ஐயோ தப்பிச்சு ஓடுமே எல்லாரும் ஓடிக்கிட்டு இருந்தோம். எல்லாருமே கார்ல ஏறி தப்பிச்சுட்டாங்க என்ன தவிர. ஏன்னா காருக்குள்ள நான் ஏற ட்ரை பண்ணும்போது அந்த கபோதி கார் டோரை லாக் பண்ணிட்டான். போலீஸ்கார் விட்டுருங்க, போலீஸ்கார் பிடிச்சிட்டான்டா. பிடிச்ச என்னைய போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டாங்க. இருக்காங்க இல்லையா, இவங்க தான் என் அம்மா. என் அம்மா கிட்ட என்னை பத்தி ஃபுல்லா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அந்த பியரோட காசெல்லாம் எங்க அம்மாவோட கணக்குல எழுதிட்டாங்க. இப்ப அந்த இடத்துக்கு என் அப்பாவும் வந்துட்டாரு. வந்தவரு சரியான திட்டு. பின்ன வீடு ஏற்கனவே வறுமையில போயிட்டு இருக்கு, இதுல நான் வேற இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா. இந்த இடத்துல தான் எங்க அப்பா ஒரு விபரீத முடிவு எடுத்தாரு. என்னன்னா இந்த லீவுக்கு என் சித்தப்பா வீட்டுக்கு என்னை அனுப்ப போறேங்கிறாரு. எனக்கா ஷாக்கு. சித்தப்பா வீட்டுக்கு போறத பத்தி இல்ல, எனக்கு ஒரு சித்தப்பா இருக்காருன்னு எனக்கு இப்பதான் தெரியும். யாரா அதுன்னு கேட்டா அதெல்லாம் உனக்கு எதுக்குன்னு கேக்குறாங்க. யோ போக போறது நாயா, யார் யாவன் சொல்லுங்கயா. ஆனா எங்க அப்பா மாமாவை என்ன மதிக்கவே இல்ல. இந்த சைடு எங்க அப்பா சித்தப்பாக்கு போன் பண்ணி இருந்திருக்காரு. அங்க பார்த்தா என் சித்தப்பா குடிச்சிட்டு மட்டையாய் கிடக்குறாரு. இந்த சைடு என் வீட்டுல நான் என்ன பண்ணேன்னு கேளுங்க. என்ன பண்ண சொல்றீங்க, யாருனே தெரியாத சித்தப்பா வீட்டுக்கு போய் சம்மர் முழுக்க எப்படி தங்குறது? அதான் வீட்டை விட்டு ஓடிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். வீட்டுல இருந்த கொஞ்சம் காசை எடுத்துட்டு அங்கிருந்து ஓடலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு வாட்ச் இருந்துச்சு. என்னடா வாட்ச் இதுன்னு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு மெசேஜ் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா இது என் தாத்தா என் அப்பாக்கு எழுதினது. என் தாத்தா என் அப்பாக்கு கிஃப்ட் கொடுத்துருப்பாரு போல இருக்கு. அதுல உள்ள மெசேஜை நான் படிக்கிறதுக்குள்ள பின்னாடி என் தம்பி வந்துட்டான். என் தம்பி வந்து என்கிட்ட எங்கடா போறேன்னு கேட்ட உடனே அவன்கிட்ட நான் வீட்டை விட்டு போற விஷயத்தெல்லாம் சொன்னேன். இதை கேட்ட உடனே என் தம்பி கையில இருக்க காசெல்லாம் கொடுத்து என்ன வழி அனுப்புவான்னு பார்த்தா கத்தி எங்க அப்பா அம்மா கிட்ட மாட்டி விட்டான். எதிரி ஒன்ன தனியா சிக்குவல்ல. இப்ப அடுத்த நாள் என்ன கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. என்ன பண்றது, வாழ்ந்த ஊரெல்லாம் விட்டுட்டு சம்மருக்கு யாருனே தெரியாத ஒரு சித்தப்பா வீட்டுக்கு என்ன என் குடும்பம் அனுப்புது. ஐயோ இந்த கொடுமையை நான் யார போய் சொல்லுவேன். இப்ப ஒரு யார்டுக்கு என்ன கூட்டிட்டு போனாங்க. நானும் வந்தேன். அந்த இடத்துல பார்த்தா என் சித்தப்பா கப்பல்ல வந்துகிட்டு இருந்தாரு. இவர் தான் என் சித்தப்பாவா. ஆனா என் தம்பிக்கு அவரை பிடிச்சிருந்துச்சு. இப்ப எங்க அம்மா பார்த்தாங்களே ஒரு வேலை, என் 2 பசங்களையும் பத்திரமா பாத்துக்கன்னு சொல்றாங்க. தனியா போவேன்னு பார்த்தா கூட இந்த தொல்லையும் சேர்த்து அனுப்புறாங்க. எனக்கு வந்ததே கோவம். எங்க அப்பா கிட்ட போயிட்டு நான் தனியா போறதா கூட ஓகே, எதுக்கு இந்த தொந்தரவெல்லாம் ஏன் கூட அனுப்புறீங்கன்னு கேட்டேன். கடைசியில என்னென்னமோ சொல்லி என்னையும் சமாளிச்சிட்டாங்க. இந்த சைடு எங்க அம்மா என் தம்பிக்கு லைஃப் ஜாக்கெட்டை கொடுத்து இதை எப்பவுமே நீ கழட்ட கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் என்னோட 2வது பையனுக்கு தண்ணிக்குள்ள போறதே ஆகாது, தயவு செஞ்சு அவனை தண்ணி கிட்ட இருந்து தள்ளியே வச்சுக்கோன்னு என் அம்மா என் சித்தப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நானும் என் தம்பியும் என் சித்தப்பா கூட அவரோட வீட்டுக்கு கப்பல்ல போயிட்டு இருக்கோம். என்
என் சித்தப்பா ஆளே ஒரு டைப்பா இருக்காரு. இப்ப என் சித்தப்பா எங்களை ஒரு ஐலாண்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. சாரி, போட்ல வந்தது ஒத்துக்கல. இங்க பார்த்தா இந்த ஐலாண்டே எங்க குடும்ப பேர்ல இருக்கு. அட பாவி சித்தப்பா, இந்த ஐலாண்டே நம்மளோட தானான்னு என் தம்பி ரொம்ப ஆர்வமா கேட்டான். அதுக்கு வச்சாரே எங்க சித்தப்பா காசு கொடுத்துட்டாங்கப்பா. இனி இந்த ஐலாண்ட் நம்மளோடது இல்ல. இந்த போட கூட கழட்டுறாங்க பாரு. எனக்கா சுத்தம். இப்ப திரும்பி பார்த்தேன், அந்த இடத்துல பார்த்தா ஒரு ஃபிளைட் வந்துகிட்டு இருந்துச்சு. மீதி இருந்த 2 பேரும் அதை வாயை பிளந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நானும் அந்த ஃபிளைட்ல இருந்து இறங்கின ஒரு பொண்ணை தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப என் சித்தப்பாவோட வீட்டுக்குள்ள நாங்க போனோம். அது பார்த்தா வீடு மாதிரியே இல்ல. இந்த ஊர்ல டவுன் இருக்கான்னு என் தம்பி என் சித்தப்பா கிட்ட கேட்டான். அதுக்கு என் சித்தப்பாவோ ஆமா கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு டவுன் இருக்குன்னு என் சித்தப்பா என் தம்பி கிட்ட சொன்னாரு. அந்த இடத்துல இந்த ஐலாண்டோட மேப் இருந்துச்சு. அந்த மேப்ல வெஸ்டர்ன் ஃபாரஸ்ட்னு ஒரு இடம் இருந்துச்சு. அதை மார்க் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு என் சித்தப்பா கிட்ட கேட்டேன். அதுக்கு இருந்தாலும் அங்க எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு. என்ன சித்தப்பா, உங்க வாழ்க்கை முழுக்க நீங்க இந்த ஐலாண்ட்ல இருந்திருக்கீங்க, அது என்ன இடம்னு கூட உங்களுக்கு பார்க்கணுங்கிற ஆர்வமே வரலையான்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு வரலன்னு சொல்லிட்டு அசால்ட்டா போறாரு. சூப்பர். இப்ப அன்னைக்கு நைட் என் சித்தப்பா கூட நானும் என் தம்பியும் பிசினஸ் கேம் விளையாண்டுட்டு இருந்தோம். எப்பா போர் அடிக்குது. இப்ப எந்திரிச்சு அங்க உள்ள பொருள் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருந்தேன். அந்த இடத்துல என் சித்தப்பா அவர் குடிச்சு முடிச்ச சரக்கு பாட்டிலுக்குள்ள ஒரு கப்பலையும் அதே சமயம் பேப்பர்ல ஒரு லெட்டர் எழுதி அதுக்குள்ள போட்டு வச்சிருக்காரு. என்னன்னு கேட்டா நான் இந்த மாதிரி பண்ணி அதை கடல்ல தூக்கி போட்டுருவேன்னு அசால்ட்டா சொல்றாரு. யோ என்னையா பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்க, இப்ப இதெல்லாம் செஞ்சு சும்மா கடல்ல தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருப்பியான்னு கேட்டா ஆமா குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாட்டில்லாம் வேஸ்ட் ஆகுது இல்லன்னு சொல்றாரு. விலங்குண்டா. இப்ப எனக்குள்ள திடீர்னு ஒரு ஆர்வம். என்னன்னா இந்த ஐலாண்டே எங்க ஃபேமிலி பேர்ல தான் இருக்கு. அப்ப அவ்வளவு பணக்காரங்களா இருந்த நாம எப்படி இந்த நிலைமைக்கு வந்தோன்னு என் சித்தப்பா கிட்ட கேட்டேன். என் சித்தப்பாவோ முதல்ல அதுக்கு ஆன்சரே பண்ண மாட்டேன்ட்டாரு. அப்புறம் நான் அதை பத்தியே கேட்டுக்கிட்டு இருந்ததுனால இப்ப என் தாத்தாவை பத்தி அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு. என்னன்னா என் தாத்தா ஒரு பெரிய கோடீஸ்வரர். அவர்கிட்ட இல்லாத பணமே இல்ல, இல்லாத தங்கமே இல்ல. ஏன் இத்தனைக்கும் இந்த ஐலாண்டே நம்ம குடும்ப பேர்ல தானே இருக்குன்னு என் சித்தப்பா சொல்றாரு. அதை கேட்ட உடனே எனக்கா டென்ஷன். அப்ப அவ்வளவு காசு எங்க போச்சுன்னு கேட்டா அசால்ட்டா தெரியாதுங்கிறாரு. விடலையே, பின்னாடியே போய் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்பயும் அவரு எனக்கு தெரியல, எங்க அப்பா ஒரு கப்பல்ல போயிட்டு இருந்தாரு. திரும்பி வந்து பார்த்தா அந்த கப்பல் மட்டும் தான் இருந்துச்சு. எங்க அப்பாவை காணோம். கூடவே எங்களோட மொத்த புதையலையும் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு அவர் போயிட்டாருன்னு என் சித்தப்பா சொல்றாரு. அசால்ட்டா சொல்றாரு யா மனுஷன். அப்ப அந்த காசை நீங்க தேர்லையான்னு கேட்டதுக்கு போனதுதாங்கிறாரு. எனக்கு வந்ததே கோவம். அங்க இருந்து ஓடி வந்துட்டேன். பின்ன இங்க ஸ்காலர்ஷிப்கே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவு காசு இருந்திருந்தா நான் எவ்வளவு கஷ்டப்பட போறேன். இப்ப அவர் மேல உள்ள கோவத்துல நான் அங்க இருந்து ஓடிட்டேன். இந்த சைடு என் சித்தப்பா என் தம்பி கூட பேசிக்கிட்டு இருக்காரு. என் சித்தப்பா என் தம்பி கிட்ட உனக்கு இந்த காம்பஸோட கியூப சால்வ் பண்ண தெரியுமான்னு கேட்டாரு. என் தம்பிக்கும் அது நல்லா தெரிஞ்சிருக்கு. அவன் அதை சால்வ் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்ப என் சித்தப்பா அவருடைய மெமரிஸ என் தம்பி கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. என்னன்னா என் சித்தப்பாவும் எங்க அப்பாவும் சின்ன வயசா இருக்கும்போது புதையல் விளையாட்டு நிறைய விளையாண்டு இருக்காங்க. என்னன்னா என்னோட தாத்தா என் சித்தப்பாக்கும் அப்பாக்கும் கிஃப்ட் கொடுக்கணும்னு அதை நேரடியா கொடுக்க மாட்டாராம். ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு அந்த கிஃப்ட கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூஸையும் மேப்பையும் விட்டுட்டு போயிடுவாரு. என் சித்தப்பாவும் அப்பாவும் சின்ன வயசுல அதை யூஸ் பண்ணி கிஃப்ட கண்டுபிடிச்சு விளையாண்டுகிட்டு இருப்பாங்களாம். இதெல்லாம் என் சித்தப்பா என் தம்பி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த சைடு என் தம்பியும் அந்த கியூப சால்வ் பண்ணிட்டான். நான் செம்ம டென்ஷனா நடந்து வந்துகிட்டு இருந்தேன். எல்லாம் என் தாத்தனை சொல்லணும். இப்ப என் தாத்தா மேலேயும் என் குடும்பத்து மேலேயும் எனக்கு இருந்த கோவத்தை எப்படி வெளியே கட்டுறதுன்னு தெரியாம ஒரு கல்ல எடுத்து தூக்கி எறிஞ்சேன். அது பார்த்தா ஏதோ ஒரு இரும்பு மேல விழுந்துருச்சு. என்னன்னு போய் பாக்குறேன், திடீர்னு பின்னாடில இருந்து கன்னை லோட் பண்ற ஒரு சவுண்ட். எனக்கா ரொம்ப பயம். ஏன்னா காட்டுக்கு நடுவுல இருக்கேன், தெரியாத ஐலாண்டு, பின்னாடி வேற யார் இருக்கான்னு தெரியல. திடீர்னு அவன் துணியை எடுத்து என் மூஞ்சில மறைச்சிட்டு என்ன என் வீட்லயே இறக்கி விட்டு போயிட்டான். எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. பயந்து வீட்டுக்குள்ள ஓடுறேன். அங்க பார்த்தா என் தம்பி தூங்கிட்டு இருக்கான். நான் அமைதியா தான் இருந்தேன். திடீர்னு என் தம்பி எங்க போயிருந்தான்னு கேட்டான். அதெல்லாம் உனக்கு எதுக்குடா, பேசாம வேலையை பாருன்னு சொன்னேன். இப்ப அவன் அப்ப நீ தாத்தாவுடைய புதையல் மேப்பை இன்னும் கண்டுபிடிக்கலையான்னு கேட்டான். இதை கேட்ட உடனே எனக்கு பயங்கர ஆச்சரியம். உடனே அவன்கிட்ட போய் என்ன சொன்னேன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறான். டேய் என்னடா சொன்ன, சொல்றா. ஏன்டா லைஃப் ஜாக்கெட்டை போட்டு படுத்து கிடக்குற? ஆமா அம்மாவுக்கு நான் அதை கழட்டவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருந்தேன்ல. சூப்பர்ரா. சரி சித்தப்பா நம்ம தாத்தாவோட புதையலை பத்தி என்ன சொன்னாரு, அதை என்கிட்ட சொல்லுன்னு கேட்டா இப்ப அவன் என் சித்தப்பா கூட பேசின எல்லாத்தையுமே என்கிட்ட சொன்னான். ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே, அப்ப அந்த புதையல் கண்டிப்பா இங்கதான் இருக்கணும். இதெல்லாம் நான் என் தம்பி கிட்ட சொல்லிட்டு இருந்தா என் தம்பியும் என் சித்தப்பா மாதிரி அது போனதுதாங்கிறான். டேய் நம்ம சித்தப்பாவும் அப்பாவும் அந்த வாய்ப்பை நழுவ விட்டுட்டாங்க. ஆனா நான் இதை விட்டுறதா இல்ல. வாழ்க்கை முழுக்க இனி என்னாலலாம் ஏழையா வாழ முடியாது. நம்ம தாத்தாவோட புதையல நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி வீராப்பா எந்திரிச்சேன். உடனே என் தம்பி அப்ப நானும் வரேன்னு சொன்னான். ஏய் நீ வீட்டுல இருக்கும் போதே அப்பா அம்மா கிட்ட என்ன மாட்டி விட்டுவேன், மூடிட்டு பாடு, இதை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி என் தம்பி தூங்கினதுக்கு அப்புறம் கேண்டில பத்த வச்சு என் தாத்தா என் அப்பாவுக்கு கொடுத்த கிஃப்ட் எடுத்து படிச்சேன். இந்த கிளாக் எப்படி என் கைக்கு வந்துச்சுன்னு தானே யோசிக்கிறீங்க. வீட்டுல இருந்து வரும்போது சுட்டுட்டேன். இப்ப அதுல என்ன போட்டிருக்குன்னு பார்த்தா ஆரம்பம் தான் முடிவு, முடிவு தான் ஆரம்பம். உன்னோட பரிசு டைமோட வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு போட்டுருந்துச்சு. டைம் இந்த வீட்டுல ஒரு பழைய கிளாக் இருந்துச்சு. அது பக்கத்துல போனேன். போய் இதுக்குள்ளதான் என் தாத்தா ஏதாவது ஒரு க்ளூ வச்சிருப்பாருன்னு தேடிட்டு இருந்தேன். எங்க எங்க யோ சித்தப்பா ஏன் என் நட்ராத்திரி வந்து இப்படி பயமுறுத்துறேன்னு கேட்டேன். அதுக்கு என் சித்தப்பாவோ இந்த டைம்ல நீங்க என்ன பண்றேன்னு கேட்டாரு. ஒண்ணும் இல்லையேன்னு சொல்லி அந்த கிளாக் அவர்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன். இப்ப அடுத்த நாள் காலையில கருவாடை செய்ய விட்டாங்க. யாருது தூரத்துல இருந்து பாரா அந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கா, யாரா இருக்கும் இது? இந்த சைடு நான் சைட் அடிக்கிறத என் தம்பி வேற பாத்துட்டான். இப்ப என் தம்பி என்கிட்ட அந்த பொண்ணு கிட்ட போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமான்னு கேளுன்னு சொன்னா. இதை கேட்ட உடனே எந்த பொண்ணுக்கும் ஐஸ்கிரீம் பிடிக்காதுடா, அது சாப்பிட்டா ஃபேட் ஆயிடும்னு பயந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அளவு கூட என் தம்பிக்கு தெரியலையே. ஐயோ பாவம். இப்ப திடீர்னு அந்த பொண்ணு எங்க கடைக்கு வந்தா. ஆஹா யார் அந்த பொண்ணுன்னு பார்த்தா அட என் கனவு கண்ணி. இவன் இங்க என்ன பண்றா? வெளியே கூடாது ஏன்னா பியர் வாங்கும் போது இவ ஆள் கூட
சேர்ந்து என்னை விட்டுட்டு ஓடி இருப்பாள்ல, அந்த கோவத்துல அதை சொல்லி குத்தி காட்டிக்கிட்டு இருந்தேன். இந்த சைடு என் தம்பியோ அவ கூட ஜாலியா பேசிட்டு இருந்தான். என்னன்னு பார்த்தா என் கனவு கண்ணியுடைய அப்பா இந்த ஐலாண்ட வாங்கியிருக்காரு. அவருக்கு இந்த ஐலாண்ட்ல ஒரு பெரிய வீடு இருக்கு, அங்கதான் நானும் தங்கியிருக்கேன்னு என் கனவு கண்ணி சொன்னான். அப்ப இந்த சம்மர் முழுக்க அவளும் இங்கதான் இருப்பா போல இருக்கு. இப்ப அவ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு என் தம்பியை பார்த்து கேட்டான். அதுக்கு என் தம்பியோ நாங்க புதையல கண்டுபிடிக்க போறோம்னு சொல்லிட்டான். என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல, மசால் பூரி சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி அசிங்கமா சமாளிச்சேன். நல்ல அவளுக்கு முதல்ல சொன்னது சரியா கேட்கல. இப்ப அவ இந்த ஊர்ல ஐஸ்கிரீம் நல்லா இருக்குங்கிறா. தம்பி உனக்குள்ள இப்படி ஒரு மூளையா? சரி ஓகே அப்புறமா பாக்கலாம்னு சொல்லி அவளும் அங்க இருந்து போயிட்டா. இப்ப நானும் என் தம்பியும் அந்த ஐலாண்டோடைய டவுனுக்குள்ள போயிட்டு இருந்தோம். போற வழியில ஃபுல்லா என் மைண்ட்ல என் தாத்தாவுடைய புதையல் பத்தி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த ஐலாண்ட்ல உள்ள கடைகள் எல்லாம் பார்த்தேன். அந்த இடத்துல பார்த்தா குடும்ப சொத்தை இழந்தது நாங்க மட்டும் இல்ல, அந்த ஐலாண்ட்ல உள்ள எல்லாரையுமே காலி பண்ண சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இப்ப இதெல்லாம் பாத்துக்கிட்டே நான் ஐஸ்கிரீம் ஷாப்ல போறேன். அந்த இடத்துல என் கனவு கண்ணி நின்னுகிட்டு இருந்தா. இப்ப ஐஸ்கிரீம் ஷாப்ல கடைக்கார அம்மா என்ன பார்த்த உடனே நீங்க வால்டனுடைய பேராங்க தானேன்னு கரெக்டா கேட்டாங்க. என்னன்னு பார்த்தா என் கண்ணு பாக்க அப்படியே என் தாத்தாவோட கண்ணு மாதிரியே இருக்கா. நல்லா வச்சிங்கம்மா ஐஸ். இப்ப என் கனவு கண்ணி அவங்க கிட்ட ஐஸ்கிரீம் கேட்டா. அதுக்கு அவ்வளோ 45,000 ஏய் ஐஸ்கிரீம் என்ன தங்கத்துல செஞ்சிருக்க? என்னன்னு பார்த்தா என் கனவு கண்ணியோட ஃபேமிலி மேல எல்லாருமே கோவத்துல இருக்காங்க. ஏன்னா என் கனவு கண்ணியோட அப்பா தானே இந்த ஐலாண்டையே வாங்கியிருக்காரு. இப்ப அதனாலதான் ஊர் மக்கள் எல்லாருமே காலி பண்ண வேண்டியதா இருக்கு. இதனால அங்க இப்படி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்க. நான் உடனே கேட்டா என் கனவு கண்ணி இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அப்ப நான் அந்த ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறேன், என் கணக்குல ஏத்திக்கங்க அப்படின்னு உடனே அந்த அம்மா ஐஸ்கிரீம் ஃப்ரீயாவே கொடுத்துருச்சு. இதை பார்த்துட்டு என் கனவு கண்ணியும் லைட்டா சிரிச்சுட்டு அங்க இருந்து போயிட்டா. ஆஹா, இந்த சைடு என் சித்தப்பா அவரோட கடைக்கு வராரு. அந்த இடத்துல இப்ப என் கனவு கண்ணுடைய அப்ப அந்த பிசினஸ் மேன் வந்துட்டான். அவன் வந்து என் சித்தப்பா கிட்ட என்ன சொல்றானு, இந்த சம்மருக்கு அப்புறம் தானே நீ காலி பண்றதா இருந்த, நீ நாளைக்கே காலி பண்ணன, இதை விட 20% அதிகமாவே உனக்கு காசு தரேன்னு சொல்றான். இதை கேட்ட உடனே என் சித்தப்பாக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. என் சித்தப்பா ஒண்ணும் பண்ணல, கீழே இருந்த கருவாடு எடுத்து அவன் கொண்டு வந்த கான்ட்ராக்ட் பேப்பர் மேல ஒரே போடு. இதை பார்த்துட்டு என் கனவு கண்ணியுடைய அப்ப கோவமா அங்க இருந்து போயிட்டான். இந்த சைடு நான் என் கனவு கண்ணி என் தம்பி 3 பேரும் சைக்கிள்ல ஊர் சுத்திட்டு இருந்தோம். அந்த டைம்ல திடீர்னு ஒரு இடத்துல ஒரு 7 சிலுவை இருந்துச்சு. அதை பார்த்து என்னன்னு நான் கேட்டதுக்கு இந்த காட்டுக்குள்ள போய் தொலைஞ்சு போனவங்களுடைய பாடி கூட கிடைக்கல, அவங்களுடைய ஞாபகார்த்தமா தான் இந்த சிலுவைய இங்க வச்சிருக்காங்கன்னு என் கனவு கண்ணி என்கிட்ட சொன்னான். இதை கேட்ட உடனே என் தம்பி இங்கதான் அந்த புதையல் இருக்கும், நம்ம உள்ள போய் பாப்போன்னு இறங்கிட்டான். இதை பார்த்துட்டு நானும் சைக்கிள்ல இருந்து இறங்கினேன். இதை பார்த்து என் கனவு கண்ணி நான் இந்த 7 பேர் மாதிரி சாக வரும்லன்னு சொல்லி அங்க இருந்து போயிட்டா. அட யாரா இவ இவ்வளவு பயந்தா குழியா இருக்கான்னு சொல்லி நான் மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள என் தம்பியை தேடி போனேன். அங்க பார்த்தா என் தம்பியை காணோம். இப்ப என் தம்பி அலற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையேன்னு வேகமா ஓடினா பக்கி என்னைய கலாய்ச்சிருக்கான். அட போடான்னு சொல்லி சோகமா நான் இந்த சைடு நடந்து வந்தா திடீர்னு நான் நின்னுகிட்டு இருந்த இடம் உடஞ்சு உள்ள போயிட்டேன். உள்ள பார்த்தா ஒரு எலும்பு கூட்டு இருக்கு. வந்ததே பயம். ஆடு கத்துனா என் தம்பி மேல இருந்து கவலைப்படாத, நான் இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டா. என்ன பண்றதா? போய் சித்தப்பாவை கூட்டிட்டு வாடா போடா. இதை கேட்டோன்னே அவன் அங்க இருந்து ஓடினா. இப்ப நான் பயந்து உள்ளே உட்காந்துட்டு இருந்தேன். திடீர்னு அந்த இடத்துல யாரோ வர்ற மாதிரி ஒரு கால் அடிச்சு சத்தம். ஐயோ யாருமே இல்லையேன்னு சொல்லி பக்கத்துல இருந்த ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டேன். அது பார்த்தா கட்டை கூட இல்ல, அங்க இருந்த யாரோ ஒருத்தனோட எலும்பு கூடு. சரி ஓகே எவனாவது வந்தானா பொழந்துட வேண்டியதுதான். எவன்டாவே அப்படின்னு கேட்டா நான் தாண்டா உங்க சித்தப்பேங்கிறான். ஓ சித்தப்பா நல்ல வேலை வந்தீங்க. இப்ப என் சித்தப்பா என்னைய பயங்கர கத்து. யார கேட்டா அந்த காட்டுக்குள்ள போன, இனி இந்த காட்டுக்குள்ள போற வேலையை வச்சுக்காதன்னு சொல்லி திட்டிட்டு எங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. இப்ப நானும் என் தம்பியும் என் சித்தப்பாவோட கடையில லாப்ஸ்டர் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப திடீர்னு என் தம்பியோட கைய ஒரு லாப்ஸ்டர் கவ்விருச்சு. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த டைம்ல என் கனவு கண்ணுடைய அப்பன் வந்து அந்த லாப்ஸ்டர் கிட்ட இருந்து என் தம்பியை காப்பாத்தினான். இப்ப அவன் என்கிட்ட வந்து நீ தானே இந்த ஐலாண்டுடைய ஓனருடைய பேரை, டைம் இருந்தா இந்த லாப்ஸ்டர்லாம் எடுத்துட்டு என் வீட்டுக்கு வா, நம்ம இதை சமைச்சு சாப்பிடலாம்னு சொல்லி என் பாக்கெட்ல காசு வச்சுட்டு போயிட்டான். பரவாயில்லையே நல்லவனா இருக்கானே நானும் நினைச்சுக்கிட்டு அவன் வீட்டுக்கு போறதுக்காக கிளம்புனேன். எப்பா இந்த இடத்த தொடச்சே நான் ஓஞ்சிருவேன் போல, இந்த செயின் நல்லா இருக்கே, நம்ம கனவு கண்ணிக்கிட்ட இதை கொடுத்தோம் கண்டிப்பா ஓகே ஆயிரும். யாரும் இல்ல, எடி 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 ஆதாடி. இப்ப நான் இங்க பண்ண வேலையை என் சித்தப்பா பார்த்துட்டான். நான் அந்த செயின் எடுத்து இப்ப என் சித்தப்பா திருட்டுறதுலாம் கெட்ட பழக்கம்னு சொல்லி அந்த செயினை என்கிட்ட இருந்து வாங்கிட்டாரு. நான் உடனே எதுக்காக அதை எடுத்தேன்னு சொன்னேன். என்னன்னா அந்த பிசினஸ் மேன் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு, அவருடைய பொண்ணுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு தான் இந்த செயின் எடுத்தேன்னு சொன்னேன். இதை கேட்ட உடனே சரி ஓகே ஆல் தி பெஸ்ட்னு சொல்லி செயின் என் கையில கொடுத்துட்டாரு. பரவாயில்லையே நல்லவன் சிந்தாயானி. இப்ப நான் என் ஆளோட வீட்டுக்கு போனேன். அங்க பார்த்தா வெளியிலேயே ஒரு போர்டு மாட்டிருக்காங்க. என்னன்னா இந்த இடம் முழுக்க ஒரு ரெசார்ட் கட்ட போறாங்க போல இருக்கு. இதுக்காக தான் என் கனவு கண்ணியுடைய அப்பன் இந்த ஐலாண்டையே வாங்கி வச்சிருக்கான். இப்ப நான் அந்த வீட்டுக்குள்ள போறேன். ஆஹா எவ்வளவு பெரிய வீடு. இந்த வீட்டை பார்த்து நான் ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றேன்னு, இது என் தாத்தாவோட வீடு. இப்ப இந்த கனவு கண்ணியுடைய அப்பன் வாங்கிட்டான். ஐயோ என்ன பண்றது. இப்ப அந்த வீட்லயும் ஒரு பழைய கிளாக் இருந்துச்சு. நான் உடனே அது பக்கத்துல போய் என் தாத்தாவுடைய புதையலுக்கான க்ளூ ஏதாவது இருக்கான்னு பார்க்கலான்னு போனேன். அங்க பார்த்தா என் கனவு கண்ணியுடைய அப்பன் வந்துட்டான். இப்ப அவன் வந்து என்னப்பா பண்றது கேட்டான். நான் உடனே சும்மா இந்த இடத்த சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்தாங்க நீங்க கேட்ட லாப்ஸ்டர்னு கொடுத்தேன். இப்ப அவனோட செஃப்பை கூப்பிட்டு இதை சமைச்சு வை, நாங்க எல்லாரும் வந்து சாப்பிட போறோம்னு சொல்லி என்னைய அவருடைய ரூம்குள்ள கூட்டிட்டு போனாரு. இப்ப அவரு உங்க தாத்தாவுடைய தொலைஞ்சு போன புதையல் பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்டாரு. என்ன இருந்தாலும் புதையல பத்தி எல்லாம் கேட்கிறாரு. எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சமாளிச்சேன். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீ வேணா அந்த புதையலை தேடி பாரு, ஒருவேளை இந்த ஐலாண்ட்ல நீ அந்த புதையலை கண்டுபிடிச்சா அது உனக்கே சொந்தம்னு சொல்றாரு. என்னடா அது ஒண்ணுமே புரியலையே. இப்ப எதுவுமே புரியாம நான் அந்த ரூம்ல இருந்து வெளியே வரேன். அந்த டைம்ல சரியா என் கனவு கண்ணியும் கீழே வந்தா. கீழே வந்து அவன் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. நான் அவகிட்ட அவங்க அப்பாவை பார்க்க வந்ததா சொன்னேன். இப்ப என் கனவு கண்ணி
நீ இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும் இல்லையா, எடுத்து ஐஸ்கிரீம் பாக்ஸ கொடுத்தேன் அவகிட்ட. இதை பார்த்துட்டு எதுக்குடா எனக்கு இவ்வளவு ஐஸ்கிரீம் அவ கேட்டா. அதுக்கும் அந்த ஐஸ்கிரீம் காரி உங்ககிட்ட ரொம்ப ரூடா பேசுறா, இனி நீ அவகிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க வேண்டான்னு சொல்லி ஐஸ் வச்சுட்டேன். அவ்வளோ அதை பார்த்து லைட்டா இம்ப்ரெஸ் ஆன மாதிரி தான் தெரியுது. இப்போ திடீர்னு அங்க உள்ள போட்டோஸ் எல்லாத்தையுமே நிறைய பேர் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ என் கனவு கண்ணி என்கிட்ட இந்த வீடை ஃபுல்லா ரெனோவேட் பண்ண போறாங்க, எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிக்கும், இந்த அந்த செவுத்துல ஒரு போட்டோ இருக்கு பாரு, அதுதான் உன் தாத்தான்னு காட்டா. நான் அந்த போட்டோவை பார்த்துட்டு யோ தாத்தா உன்னாலதான் நான் இந்த நிலைமையில இருக்கேன்னு மைண்ட் வாய்ஸ்ல திட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ அவ இந்த இடத்த கம்ப்ளீட்டா பார்த்த போறாங்க. அதுக்குள்ள நான் உனக்கு ஒன்று காமிக்கணும்னு சொல்லி என்ன அவங்க என் தாத்தாவுடைய கலெக்ஷன் ரூம்குள்ள கூட்டிட்டு போனா. அங்க பார்த்தா ஒரு பியானோ இருக்கு. என் கனவு கண்ணி அதை அழகா வாசி காமிச்சிட்டு இருந்தா. இப்ப நான் சுத்தி இருந்த எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்க பார்த்தா வேர்ல்டு வார் 2ல யூஸ் பண்ண ஒரு சைஃபர் டீகோடர் இருந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். உடனே என் கனவு கண்ணி என்கிட்ட வந்து இது வேர்ல்டு வார் 2ல யூஸ் பண்ணது, ஆனா இது வேலை செய்யாதுன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. இப்ப முடிஞ்சாத ஓபன் பண்ண ட்ரை பண்ணேன்னு என்கிட்ட சொன்னா. சரி நானும் கழுதை ஓபன் பண்ணி தான் பாத்துருவோமேன்னு கைய வச்சு இழுத்தா டக்குன்னு சைஃபை கோடர் அடியில போயிடுச்சு. என்னன்னு கேட்டா என் அப்பாவோட சாவி இருந்தா மட்டும்தான் இதை திறக்கவே முடியும்னு சொன்னா. பரவாயில்லையே என் தாத்தா இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்காரா நீ யோசிச்சுட்டு இருந்த. இப்ப நானும் என் கனவு கண்ணியும் கார்டன்ல காட்டு வாங்கிட்டே கதை பேசிட்டு இருந்தோம். இப்ப என் கனவு கண்ணி அவளுடைய லைஃப பத்தி சொல்லிட்டு இருந்தா. என்னன்னா அவளுடைய அப்பாவும் அம்மாவும் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க, நான் என் அப்பா கூட இங்க சம்மர் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு அவளுடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்டரியே சொல்லிட்டு இருந்தா. எனக்கு இதெல்லாம் கேட்டுட்டு உன் லைஃப் ரொம்ப சந்தோஷமானதா இருக்கு, அட்லீஸ்ட் உன் அப்பா கிட்ட நிறைய காசு இருக்கு, நான் பாரு காசுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு அவளுடைய தனிமையை புரிஞ்சுக்காம அவளை ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டேன். இதை கேட்ட உடனே என் கனவு கண்ணி என்கிட்ட இருந்து கோச்சிட்டு போயிட்டா. அப்ப ஏன் என் தம்பி சொன்னா உனக்கு பொண்ணுங்களை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு நான் தான் கேட்கல. அவ போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா. என்ன சொன்னான, நீ கஷ்டத்துல இருக்கிறதுக்கு உன் சித்தப்பா தான் காரணம், அதுக்கு நான் என்ன பண்றது, யாராவது கார்ட் கேம்ல ஐலாண்ட பெட்டா வைப்பாங்களான்னு என் கனவு கண்ணி என்ன பார்த்து நாக்க புடுக்கிற மாதிரி கேட்டா. இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு விஷயமே புரிய வந்து. என் சித்தப்பா ஒன்னும் அவங்க காசு கொடுத்ததுக்காக அந்த ஐலாண்ட அவங்களுக்கு தரல. உண்மையிலே என் சித்தப்பா பெட் மேட்ச்ல தோத்ததுனாலதான் எங்க ஐலாண்ட அந்த பிசினஸ் மேனுக்கு எழுதி கொடுத்திருக்கான். இதை கேட்டு எனக்கு வந்ததே கோவம். இந்த சைடு என் சித்தப்பாவும் தம்பியும் கார்ட்ஸ் கேம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல என் தம்பிக்கு சித்தப்பா கூட இருக்கிறது ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே எங்க அப்பா கிட்ட பேசி இந்த சம்மர் முழுக்க நாங்க இங்கே இருக்கோமே ப்ளீஸ்னு சொல்லி எங்க அப்பாவையும் ஒத்துக்க வச்சுட்டான். இது எதுவுமே தெரியாம நான் இந்த சைடு சைக்கிள்ல வந்துட்டு இருந்தேன். அப்ப பார்த்தா காலையில நாங்க இருந்த அதே இடத்துல யாரோ நின்னுகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் உடனே ஒளிஞ்சிருந்து அது யாருன்னு பார்த்தேன். அங்க பார்த்தா யாரோ 2 பேர் டார்ச் லைட் வச்சு என்னமோ தேடிட்டு இருந்தாங்க. இது யாருன்னே தெரியலையேன்னு நான் கிட்ட போய் பார்க்கலான்னு பார்த்தா திடீர்னு அவங்க என்ன பார்த்து கன்னால ஃபயர் பண்ண ஆரம்பிச்சாங்க. டேய் எல்லாம் சுடுறீங்க, இங்க இருந்தா என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லி பயந்து அங்க இருந்து ஓடி வந்துட்டேன். இப்ப வீட்டுக்கு வந்து பாக்குறேன். அந்த இடத்துல பார்த்தா என் அப்பா கிட்ட இருந்த மாதிரியே என் சித்தப்பா கிட்டையும் ஒரு சின்ன கிளாக் இருந்துச்சு. அதை ஓபன் பண்ணி நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அந்த டைம்ல திடீர்னு என் சித்தப்பா பின்னாடி வந்துட்டாரு. பின்னாடி வந்து பயங்கரமா என்ன திட்டி, இதுதான் உங்க தாத்தாவுடைய ஞாபகமா என்கிட்ட இருக்க கடைசி பொருள், இத என் பெர்மிஷன் இல்லாம இருக்காதுன்னு சொல்லிட்டு அதை என் கையில இருந்து புடுங்கிட்டு போயிட்டாரு. அட என்னையா நீ. இப்ப இதை பார்த்து எனக்கு வந்ததே கோவம். நடந்த எல்லாத்தையுமே நான் சொன்னேன். அந்த காட்டுக்குள்ள நடந்தது, அவங்க என்ன ஷூட் பண்ண பார்த்தது எல்லாத்தையுமே சித்தப்பா கிட்ட சொன்னேன். ஆனா என் சித்தப்பாவோ நீ என் பெர்மிஷன் இல்லாம திரும்பியும் அந்த காட்டுக்குள்ள போயிருக்க, இன்னொரு தடவை இதை பண்ணாதன்னு என்ன திட்டுறாரு. எனக்கு வந்ததே கோவம். திரும்ப அவர்கிட்ட நீங்க என் சித்தப்பா தான், நீங்க ஒண்ணு என் அப்பா இல்ல, எனக்கு ஆர்டர் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொன்னேன். இப்ப என் சித்தப்பா என்னை திட்டும் போது நான் உடனே என் கனவு கண்ணி என்கிட்ட சொன்ன அந்த கார்ட் கேம் மேட்டர் எல்லாத்தையுமே என் சித்தப்பா கிட்ட சொல்லி அவரை திட்டிட்டேன். இதை கேட்டு அவர் கோவப்பட்டு அங்க இருந்து வெளியில போயிட்டாரு. நானும் கோவப்பட்டு என் ரூம்குள்ள போயிட்டேன். அந்த இடத்துல என் சித்தப்பா கையில இருந்த அந்த கப்பல் செஞ்ச பாட்டில வெளில தூக்கி போட்டாரு. இங்க நான் ரூம்குள்ள ரொம்ப கோவமா உட்காந்துட்டு இருந்தேன். திடீர்னு என் ரூம் கதவை யாரோ தட்டாங்க. என்ன தனியா விடுங்க சித்தப்பான்னு சொல்லி நான் கத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா அங்க வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா அது என் தம்பி. என் தம்பி வந்தோடனே என் தம்பியை உள்ள கூட்டு அவன் கிட்ட எங்க தாத்தா எங்க அப்பாவுக்கு கொடுத்த அந்த க்ளூவை காமிச்சேன். இதை பார்த்து அவனும் அதுல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் அதுல என்ன போட்டுருந்துச்சுன்னு ஆரம்பம் தான் முடிவு, முடிவு தான் ஆரம்பம், டைம் கிட்ட உன்னோட பரிசு காத்துக்கிட்டு இருக்குன்னு அதுல போட்டுருந்துச்சு. இதை பார்த்தோன்னே என் தம்பிக்கு புரிஞ்சு போச்சு. என்னன்னு பார்த்தா ஆரம்பம் தான் முடிவு, முடிவு தான் ஆரம்பம். இதுக்கு என்ன அர்த்தம்னு மிட் நைட், அதாவது நடுராத்திரி. நடுராத்திரி தான் முன்னாடி நாளோட முடிவு, அதே சமயம் அடுத்த நாளுடைய ஆரம்பம்னு சொன்னான். அட பாவி, என் தம்பிக்குள்ள இப்படி ஒரு அறிவா. என் தாத்தா எங்க அப்பாவுக்கு கொடுத்த க்ளூ இதுதான். அதே சமயம் என் சித்தப்பாவோட பிரைஸ்ல வேற ஒண்ணு எழுதி இருந்துச்சு. அதையும் என் தம்பி கிட்ட சொன்னேன். அதுல என்ன போட்டுருந்துச்சுன்னா சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் நம்மள கைட் பண்ற ஒரு விஷயம் போட்டுருந்துச்சு. இது ரொம்ப ஈஸியாச்சு, இதுக்கான ஆன்சர் தான் எனக்கு தெரியுமேன்னு சொன்னா. உடனே என்ன ஆர்வமா என்னன்னு கேட்டதுக்கு சொல்ல மாட்டேங்கிறான். என்னன்னு கேட்டா நான் இந்த புதையல் வேட்டையை தனியா பண்ணலான்னு இருந்தேன் இல்லையா, கூட என்னையே சேர்த்துக்கோன்னு சொல்றான். ஐயோ எனக்கு முடியவே முடியாதுன்னு உடனே எந்திரிச்சு போறேன்டா. எப்பா சாமி உன்னையும் சேர்த்துக்கிறேன், ஆன்சர் என்னன்னு சொல்லு. இப்பதான் என் தம்பி அதுக்கான ஆன்சரை என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சான். அது என்னன்னு பார்த்தா நார்த் ஸ்டார். நைட் டைம்ல இந்த நார்த் ஸ்டாருங்கிற ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் தான் பொசிஷன் மாறாமே இருக்கும்னு சொன்னான். இதை கேட்ட உடனே எனக்கும் அவன் சொன்னது சரின்னு படிச்சு. இப்ப நானும் என் தம்பியும் பீச்ல படுத்திருந்தோம். படுத்துட்டு அந்த நார்த் ஸ்டாரையே பார்த்துட்டு இருந்தோம். மிட் நைட்ல ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லி நானும் என் தம்பியும் படுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனா விடிஞ்சே போச்சு. இப்ப நானும் என் தம்பியும் சோகமா நடந்து வந்துட்டு இருந்தோம். இந்த சைடு என் கனவு கண்ணி அவளுடைய அப்பாவுடைய ரூம்க்கு வெளியில நின்னு அவர் பேசுறத ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா. என்ன சொல்றாருன்னா, நான் அவங்களை காலி பண்ண வச்சிருவேன், தயவு செஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கன்னு யார்கிட்டயோ சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இதெல்லாம் என் கனவு கண்ணி ஒட்டி கேட்டுக்கிட்டு இருந்தா. இப்ப இங்க நானும் என் தம்பியும் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுல பார்த்தா என் சித்தப்பா எங்க
மேல செம்ம கோவத்துல இருந்தாரு. ஏன்னா சொல்லாம கொள்ளாம நைட்டு ஃபுல்லா நாங்க பீச்லயே தங்கி இருந்தோம் இல்லையா, இதனால எங்களோட சைக்கிளை லாக் போட்டு வச்சாரு. யோ சித்தப்பா ஏன் அப்படி பண்ற? இப்ப சரி அந்த டைம்ல பின்னாடி என் கனவு கண்ணி வந்துட்டா. உடனே நானும் கெத்தா, அவன் வந்ததுல எனக்கு சந்தோஷம் தான், இருந்தாலும் பல வாட்டி சண்டை போட்டுருக்கோம் இல்லையா, கொஞ்சம் கெத்தா சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப அவ என்கிட்ட சாரி சொல்லிட்டு அங்க இருந்து போலான்னு பார்த்தா. நான் உடனே அதான் சாரி சொல்லிட்டாலே இனி எதுக்கு வர்ற சான்ஸ் விடுவானேன்னு நைட் நானும் என் தம்பியும் பீச்ல குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கோம். நீயும் வரியான்னு கேட்டேன். அவனும் சிரிக்க ஆரம்பிச்சா. ஆஹா கோமல குட்டி ஒர்க் அவுட் ஆயிரும் போல இருக்கே. இப்ப அன்னைக்கு நைட்டு நான், என் கனவு கண்ணி, என் தம்பி 3 பேரும் உட்காந்து பீச்ல குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தோம். அந்த டைம்ல நான் வச்சிருந்த அந்த செயினை என் கனவு கண்ணிக்கு கிஃப்டா கொடுத்தேன். இதை பார்த்தோன்னே என் கனவு கண்ணி அவ கழுத்துல இருந்த ஒரு சாவி இருக்க செயினை எனக்கு கொடுத்தா. அத என் தம்பி பிடிங்கி அவன் மாட்டிக்கிட்டான். நான் கொடுத்த செயினை என் கனவு கண்ணி மாட்டிக்கிட்டா. இப்ப என் கனவு கண்ணி என் தம்பியை பார்த்து, அங்க தூரத்துல ஒரு லைட் ஹவுஸ் தெரியுது பாத்தியா, அந்த லைட் ஹவுஸையும் உன்னோட தாத்தா தான் கட்டினாரு, நீ போய் அதை பார்த்துட்டு வரியான்னு என் கனவு கண்ணி என் தம்பியை பார்த்து கேட்டா. ஆஹா இதுக்கோ பிளான் பண்றாடா இவன். நானும் குஷியாகி தம்பி போய் அந்த லைட் ஹவுஸை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி என் தம்பியை நாங்க அனுப்பிட்டோம். இப்ப என் கனவு கண்ணி என்கிட்ட பேசிட்டு இருந்தா. நானும் என் கனவு கண்ணியோட கண்ணையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் புதையலை தேடி வந்தவனுக்கு பொக்கிஷமே கிடைச்சிருச்சு. இந்த சைடு என் தம்பி லைட் ஹவுஸ் கிட்ட போயிட்டான். அந்த லைட் ஹவுஸோட பேரு பொலாரிஸ். இதை பார்த்த உடனே என் தம்பி ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு எங்க கிட்ட ஓடி வந்தான். எனக்கு வந்ததே கோவம், ஏன்டா இப்படி நடுவுல வந்து சாவடிக்கிறேன்னு கேட்டதுக்கு இப்பதான் என் தம்பி சொல்ல ஆரம்பிச்சான். அந்த லைட் ஹவுஸோட பேரு பொலாரிஸ். நார்த் ஸ்டாருடைய பேரும் பொலாரிஸ் தான். நம்ம தாத்தா நட்சத்திரத்தை பத்தி சொல்லல, இந்த லைட் ஹவுஸ பத்தி தான் சொல்லியிருக்காருன்னு சொன்னான். எனக்கும் அதை கேட்ட உடனே ஆமா சன்செட்டுக்கு அப்புறம் இதுதான் கப்பல்ல வரவங்களுக்கு ஐலாண்டுக்கு வழி காட்டும்னு புரிஞ்சது. இப்ப நான் என் தம்பி கூடவே என் கனவு கண்ணியும் சேர்ந்து அந்த லைட் ஹவுஸ் கிட்ட போனோம். இப்ப நாங்க எல்லாரும் உள்ள போய் அந்த இடத்துல தேடிக்கிட்டு இருந்தோம். அப்ப அங்க ஒரு வால் கிளாக் இருந்துச்சு. அதை பார்த்த உடனே என் அப்பாவோட க்ளூல இருந்தது என்ன, டைம் பத்தி தானே. வால் கிளாக்கு கிட்ட போய் பார்த்தேன். இப்ப எங்க அப்பாவோட க்ளூல இருந்த விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆரம்பம் தான் முடிவு, முடிவு தான் ஆரம்பம். இதுக்கு அர்த்தம் மிட் நைட், அதாவது நைட் 12 மணி. அப்ப இந்த டைம்ல 12 மணியை வச்சு பார்த்தா என்ன ஆகும்னு டைம் 12 மணிக்கு வச்சேன். திடீர்னு அந்த கிளாக் ஓபன் ஆகி உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பேப்பர் வந்துச்சு. உடனே அந்த பேப்பர் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பேப்பருடைய முன்னாடி என்ன போட்டிருக்குன்னு, நல்ல வேலை பார்த்திருக்கீங்க பசங்களா, இப்ப நீங்க மீதி உள்ள எல்லா க்ளூவுமே உங்க கையில இருக்குன்னு போட்டிருக்கு. பேப்பரை திருப்பி பார்த்தா புரியாத நிறைய வார்த்தைகள் எழுதி இருக்கு. கையில க்ளூ இருக்குன்னு போட்டிருக்கு. அப்ப தாத்தா நம்ம அப்பாக்கும் சித்தப்பாக்கும் கொடுத்த பாக்கெட் வாட்ச பத்தி தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆனா அப்பாவோட பாக்கெட் வாட்ச் மட்டும் தான் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி நான் சொன்னேன். உடனே என் தம்பி இந்த சித்தப்பாவோடதுன்னு என் கையில கொடுக்குறான். என்னன்னு பார்த்தா என் சித்தப்பாக்கே தெரியாம அவரோட பாக்கெட் வாட்சை சுட்டுட்டான். சூப்பர் தான் தம்பி. இப்ப என் தம்பி அதுல உள்ள எல்லா வார்த்தையுமே வரிசையை எழுத ஆரம்பிச்சான். இப்ப அந்த எல்லா சென்டென்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் லெட்டரை சேர்த்து பார்த்தா பர்த்டே டீகோடரை யூஸ் பண்ணுங்கன்னு போட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னு என் கனவு கண்ணியுடைய வீட்டுல இருக்க அந்த சைஃபர் டீகோடர் தான் என் தாத்தா சொல்லியிருக்காரு. இது எங்களுக்கும் புரிஞ்சிருச்சு. இப்ப இதை நாங்க என் கனவு கண்ணி கிட்ட சொன்னோம். அவ பார்த்தா ரொம்ப பயந்தா, முடியவே முடியாதுன்னா அட வாமான்னு சொல்லி அவளை இழுத்துட்டு போயிட்டோம். இப்ப நாங்க எல்லாரும் என் கனவு கண்ணியுடைய வீட்டுக்குள்ள போயிட்டோம். அங்க பார்த்தா என் கனவு கண்ணியுடைய அப்பா 2 பேர்கிட்ட ரொம்ப டெரரா பேசிட்டு இருந்தாரு. என்னால உங்க ஷேர்லாம் இப்ப கொடுக்க முடியாது, போய் மரியாதையா அதை தேடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. எங்க யாருக்கும் எதுவும் புரியல. இப்ப என் கனவு கண்ணி நைஸா உள்ள போய் அவங்க அப்பாக்கே தெரியாம அந்த சாவியை எடுத்துட்டு வெளியே வந்துட்டா. அந்த சாவியை என் கையில கொடுத்து எங்களை போக சொன்னா. நானும் என் தம்பியை மேல போய் அந்த டீகோடரை ஓபன் பண்ணி அந்த கோடை என்டர் பண்ணிட்டு இருந்தோம். இங்க கீழே என் கனவு கண்ணியுடைய அப்பா என்ன பேசிட்டு இருக்காருன்னு பார்த்தா, அந்த கிழவனுடைய பொக்கிஷம் இங்கதான் எங்கேயோ புதஞ்சு கிடக்கு, ரெசார்ட்டோட வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த புதையலை கண்டுபிடிச்சு எடுத்தாகணும்னு பேசிட்டு இருந்தான். இதை கேட்ட உடனே இந்த சைடு நானும் என் தம்பியும் அந்த ஃபுல் கோடை என்டர் பண்ணிட்டோம். என்டர் பண்ண உடனே அந்த ரூம்ல ஒரு சீக்ரெட்டான ஒரு டோர் ஓபன் ஆச்சு. ஆனா இந்த டோர் ஓபன் ஆன சவுண்ட் என் கனவு கண்ணியுடைய அப்பாவுக்கும் கேட்டுருச்சு. அந்த ஆள் உடனே கன் எடுத்துட்டு மேல வராரு. நானும் என் தம்பியும் அவர் வர்றதுக்குள்ள அந்த ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டோம். அங்க பார்த்தா என் கனவு கண்ணியுடைய அப்பா வந்துட்டான். அவரு எங்களை பார்க்கல, ஆனா அந்த டீகோடர் மேல இருந்த சாவியை பார்த்துட்டாரு. இப்ப அந்த கண்ணாடி கிட்ட வந்து அந்த கண்ணாடிக்கு பின்னாடி யாரோ இருக்க மாதிரியே அவருக்கு ஃபீல் ஆகுது. உடனே கன் எடுத்து எங்க மேல பாயிண்ட் பண்றாரு. சுட்டுவாரோன்னு பயந்தா. அந்த டைம்ல சரியா என் கனவு கண்ணி வந்து எங்களை காப்பாத்திட்டா. நானும் என் தம்பியும் அந்த ரூம்குள்ள போய் பார்த்தோம். உள்ள பார்த்தா ஒரு சாவியும் ஒரு டிடெக்டர் மாதிரி இன்னொரு பொருளும் இருந்துச்சு. நாங்க அதை எடுத்துட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துட்டோம். இப்ப எங்க காருக்குள்ள ஏறலான்னு பார்க்கும்போது உள்ள பார்த்தா யாரோ இருக்காங்க. நல்ல வேலை அது யாருன்னு பார்த்தா என் கனவு கண்ணி தான். இப்ப நானும் என் தம்பியும் சித்தப்பாவோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தோம். போற வழியில ஆக்சுவலா அந்த ரூம்ல இருந்த இன்னொரு குழுவையும் நானும் என் தம்பியும் எடுத்துட்டு வந்திருந்தோம். அதை இப்ப பிரிச்சு படிச்சு பார்த்தா அதுல என்ன போட்டிருக்குன்னு, சூப்பர் பசங்களா, இனி அந்த டிடெக்டர் உங்களுக்கு வழி காட்டும், வெஸ்ட் ஃபாரஸ்ட் உடைய நடுவுல போய் தேடி பாருங்கன்னு போட்டுருந்துச்சு. நானும் என் தம்பியும் இதை படிச்சுட்டு ஓகே இதை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி எங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த சைடு என் கனவு கண்ணியுடைய அப்பா அந்த 2 பேர்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. இப்ப அவனுங்க என்ன சொல்றானுங்கன்னா, எங்களாலாம் தேட முடியாது, மரியாதையா எங்க ஷேர் எங்க கிட்ட கொடுன்னு என் கனவு கண்ணியுடைய அப்பாவை மிரட்டிக்கிட்டு இருந்தாரு. இதை பார்த்தோன்னே என் கனவு கண்ணியுடைய அப்பா ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு இன்னொருத்தனை அந்த இடத்த கிளியர் பண்ண சொல்றாரு. என்ன கொள்ளலாம் பண்றான். இதை பார்த்து என் கனவு கண்ணியோ பயந்துட்டு இருந்தா. இது எதுவுமே தெரியாம நானும் என் தம்பியும் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். வீட்டுல பார்த்தா என் சித்தப்பா ரொம்ப சோகமா இருந்தாரு. இப்ப அவர்கிட்ட போய் நான் பேசினேன். அந்த இடத்துல என் சித்தப்பா நடந்த எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா எங்க சித்தப்பா அவ்வளவா பொறுப்பே இல்லாதவரு. எந்த அளவுக்குன்னு என் தாத்தா காணாம போனப்ப கூட என் சித்தப்பா இந்த ஐலாண்ட்ல இல்ல. எங்க அப்பாக்கு என் சித்தப்பா அந்த டைம்ல தேவைப்பட்டிருக்காரு. அப்ப கூட என் சித்தப்பா இந்த ஐலாண்டுக்கு திரும்ப வரவே இல்ல. ஏன்னா என் சித்தப்பாக்கு ஊர் சுத்த ரொம்ப பிடிக்குமா. நான் சுத்தமா பொறுப்பே இல்லாதவன் சொல்றாரு.
சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இருந்த காசை ஃபுல்லா என் தாத்தா என் சித்தப்பாக்கும் அப்பாக்கும் தெரியாம ஒரு இடத்துல மறைச்சு வச்சுதான் காணாம போயிருக்காரு. இப்ப என் சித்தப்பா என்ன சொல்றாருன்னா, இந்த ஐலாண்ட் ஒண்ணு நமக்கு சும்மா சொந்தமாயிராது, மாசம் மாசம் கரெக்டா நம்ம டாக்ஸும் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். ஆனா என்ன ப்ராப்ளம்னா, கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற அளவுக்கு ஃபீ என்கிட்ட இல்ல. அந்த காசுக்காக தான் இந்த ஐலாண்டே பெட் வச்சு நான் விளையாடினேன். ஆனா அந்த பெட் மேட்ச்லயே நான் தோத்துட்டேன். இப்படிதான் இந்த ஐலாண்டே நம்ம கையை விட்டு போச்சுன்னு என் சித்தப்பா என்கிட்ட சொன்னாரு. எனக்கும் இப்பதான் என் சித்தப்பா மேல அவ்வளவா தப்பு இல்லைன்னு தோணுச்சு. இப்ப என் சித்தப்பா சோகமா வெளியில போயிட்டாரு. நான் இப்ப என் சித்தப்பாவோட டேபிள் கிட்ட பார்த்தேன். அது மேல ஏகப்பட்ட ரிவார்ட்ஸா இருந்துச்சு. அதை எடுத்து பார்த்தா என் சித்தப்பாவும் என்ன மாதிரியே ஒரு ஸ்விம்மிங் சாம்பியன் தான். எதுவுமே எனக்கு புரியல. இப்ப அந்த டப்பாவை மூடும் போது தெரியாம என் சித்தப்பா செஞ்சு வச்சிருந்த அந்த பாட்டிலுக்குள்ள கப்பல் செஞ்சு வச்சிருப்பாரு இல்லையா, கூட ஒரு லெட்டரும் இருக்கும். அந்த பாட்டில தெரியாம தள்ளி விட்டேன். அதை பார்த்தா உடஞ்சு அந்த லெட்டர் கீழே வருது. இப்ப அதை எடுத்து வைக்கலாம்னு பார்க்கும்போது திடீர்னு அந்த லெட்டரை நான் பிரிச்சு படிக்க ஆரம்பிச்சேன். அதுல என்ன போட்டுருந்துச்சுன்னா, என் பேர் போட்டு ஒரு அப்பாவா இருக்க எனக்கு தகுதி இல்லைன்னு போட்டுருந்துச்சு. இன்னும் நிறைய உருக்கமான விஷயம் எழுதி இருந்துச்சு. அதை படிச்சு பார்க்கும்போது தான் ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. என்னன்னா, நான் சித்தப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இவரு என் சித்தப்பா இல்ல, இவர் தான் என்ன பெத்த என் உண்மையான அப்பா. அந்த டைம்ல சரியா என் சித்தப்பாவும் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. என்ன பண்ண சொல்றீங்க, இத்தனை வருஷமா அப்பா அம்மான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தவங்க என் அப்பா அம்மாவே கிடையாது, யாருன்னே தெரியாத பொறுப்பு இல்லாத ஒரு சித்தப்பா என்ன பெத்த அப்பான்னு சொன்னா எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? கோவப்பட்டு அங்க இருந்து அவருடைய கார் எடுத்துட்டு போனேன். பின்னாடியே என் தம்பி என்னையும் கூட்டிட்டு போவான்னு கத்திட்டே வந்தான். ஆனா நான் அவனை கண்டுக்காம கார் எடுத்துட்டு அங்க இருந்து போயிட்டேன். இப்ப நான் எங்க வந்திருக்கேன்னு ஆரம்பிச்ச அந்த விஷயத்த முடிச்சாகணும். என் தாத்தாவோட புதையல எப்படியோ நான் கண்டுபிடிச்சாகணும். அதுக்காக அந்த வெஸ்ட் ஃபாரஸ்ட் உடைய நடு இடத்துக்கு நான் வந்திருக்கேன். இப்ப என் தாத்தாவுடைய அந்த டிடெக்டரை எடுத்து நான் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டே இருந்தேன். திடீர்னு அந்த டிடெக்டர்ல லைட் எரிய ஆரம்பிச்சது. இப்ப அதுல உள்ள ஒரு பட்டன் நான் பிரஸ் பண்ண உடனே கீழ இருந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் பாதை ஓபன் ஆச்சு. இதை பார்த்த உடனே அந்த டிடெக்டரை மேலேயே போட்டுட்டு என் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த பாதைக்குள்ள நான் போனேன். அந்த இடத்துல 2 கீ போடுற மாதிரி ஒரு ஹோல் இருந்துச்சு. இப்ப நான் அந்த ரூம்ல இருந்து எடுத்த ஒரு கீயை இன்சர்ட் பண்ணி ஓபன் பண்ணேன். பார்த்தா இதுல உள்ள டோர் ஓபன் ஆகாம நான் வந்த பாதை க்ளோஸ் ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. பதறி கையில இருந்த வாக்கி டாக்கி எடுத்து என் தம்பிய கூப்பிட்டு பார்த்தேன். ஆனா என்ன காப்பாத்த யாருமே இல்ல. பயந்து அந்த இடத்துலயே உட்காந்து அழ ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கை இந்த இடத்துல முடிஞ்சிருமோன்னு பயம் வந்துருச்சு. இப்ப யார்ட்ல என் சித்தப்பா யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க பார்த்தா என் அப்பா அம்மா 2 பேருமே அங்க வந்துட்டாங்க. அவங்க கிட்ட என் சித்தப்பா என்ன சொல்றாருன்னா, 2 பசங்களையுமே காணா, எங்க போனாங்கன்னு தெரியலன்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே என் அப்பாக்கு, அதாவது என்ன வளர்த்த என் அப்பாக்கு செம்மையா கோவம் வந்துருச்சு. இப்ப என்ன வளர்த்த அப்பா என் சித்தப்பா கிட்ட, அதாவது என்ன பெத்த அப்பா கிட்ட, அவன் என்னதான் உனக்கு பிறந்திருந்தாலும் நான் தான் அவனை வளர்த்தேன், அவன் ஏன் பையன், எப்படி நீ இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கலான்னு திட்டி தீத்துட்டாரு. இப்ப அந்த டைம்ல சரியா என் கனவு கண்ணி அவங்க கிட்ட நான் எங்க போயிருக்கேன்னு சொல்லிட்டா. இங்க இந்த அண்டர் கிரவுண்ட்ல நான் தனியா உட்காந்துட்டு இருந்த போது திடீர்னு வாக்கி டாக்கில ஒரு சவுண்ட். என்னன்னு பார்த்தா என் தம்பி அந்த இடத்துக்கு வந்துட்டான். இப்ப என் தம்பி கிட்ட நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன். என் தம்பி அந்த டிடெக்டரை வச்சு அந்த இடத்த ஓபன் பண்ணி இப்ப நானும் வெளியே வந்துட்டேன். இப்ப என் தம்பி என்கிட்ட என்ன சொன்னானே, நாம என்னதான் வேற வேற அப்பாக்கு பிறந்திருந்தாலும் நீ தான் என் அண்ணன், நான் தான் உன் தம்பி, நம்ம என்னைக்குமே பிரதர்ஸ் தானே என்கிட்ட சொன்னான். அவனுக்கு புரிஞ்ச விஷயம் எனக்கு புரிய இவ்வளவு லேட்டா இருக்கு. இப்ப என் தம்பியும் நானும் ஒன்னா உள்ள போனோம். உள்ளுக்குள்ள 2 கீ ஹோல் இருந்துச்சு. அதுல ஒன்ன நான் கிளிக் பண்ணிட்டேன், இன்னொன்னு தான் எங்க இருக்குன்னு தெரியலன்னு என் தம்பி கிட்ட நான் சொன்னேன். அப்படியா, உனக்கு தெரியலையா? எனக்கு ஆனா தெரியுதுன்னு என் தம்பி சொன்னான். என்னன்னு பார்த்தா என் கனவு கண்ணி ஒரு செயினை என் தம்பி கொடுத்துருப்பா இல்லையா, அந்த செயின்ல ஒரு சாவி இருக்கு. அத உள்ள போட்டு ஓபன் பண்றான். இப்ப அந்த டோர் ஓபன் ஆயிடுது. இப்ப நானும் என் தம்பியும் உள்ள போனோம். அந்த இடத்துல பார்த்தா ஒரு பொட்டிக்குள்ள நிறைய தங்கம் இருந்துச்சு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுச்சு. என்னன்னா, எங்க தாத்தாவுடைய புதையல தீராத புதையல்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த கோல்டு மட்டும் இல்ல, இந்த இடமே ஒரு கோல்டு மைன் தான். இந்த இடத்துல இருந்து தோண்ட தோண்ட கோல்டா வந்துகிட்டு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட KGF மாதிரி தான். இப்ப என் தம்பி இன்னொரு சைட பாயிண்ட் பண்ணி இங்க பாரு வெளியே போக வழி இருக்குன்னு காட்டினா. அங்க பார்த்தா ஓப்பனா கடலும் தெரியுது. இப்ப நானும் என் தம்பியும் சந்தோஷமா இருக்கும்போது திடீர்னு பின்னாடி யாரோ கன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அது யாருன்னு பார்த்தா என் கனவு கண்ணியுடைய அப்ப. ஒரு வழியா நீங்க இதை கண்டுபிடிச்சிட்டீங்க, நல்ல வேலை. நான் தான் உங்க தாத்தாவை பணக்காரன் ஆக்குனேன், ஆனா உங்க தாத்தா என்னை ஏமாத்திட்டாருன்னு அவன் எங்க கிட்ட சொன்னான். இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. நான் உடனே என் கனவு கண்ணியுடைய அப்பா கிட்ட, என் தாத்தா ஒன்னும் மறைஞ்சு போகல, உண்மைதானே? என் தாத்தா தனியா கப்பல்ல இருக்கும்போது நீ தான் அவரை கொண்டிருக்க, அது சரிதானேன்னு நான் கேட்டேன். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா நான் சொன்ன மாதிரியே இவன் தான் என் தாத்தாவையும் கொண்டிருக்கான். என்னன்னு பார்த்தா இவன் ஒன்னும் அவ்வளவு பெரிய பணக்கார எல்லாம் கிடையாது, ஆனா என் தாத்தா கிட்ட இவன் கணக்கு பிள்ளையா வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். என் தாத்தாவுடைய எல்லா கோல்டுக்குமே இவன் தான் கணக்கு எழுதி இருந்திருக்கான். இவ்வளவு கோல்ட யாருக்குமே தெரியாம என் தாத்தா மறைச்சு வச்சுட்டாரு. என் தாத்தாவை கொன்னுட்டு அவருடைய கோல்டு எல்லாம் எடுத்துக்கலாம் தான் இவன் ட்ரை பண்ணிருக்கான். ஆனா என் தாத்தா அவ்வளவு கோல்டையும் எங்க வச்சிருக்காருன்னு சொல்லாமே இறந்து போயிட்டாரு. இப்ப இந்த ஐலாண்ட கூட இவன் வேற ஒருத்தவங்களோட பேர்ல தான் வாங்கியிருக்கான். இவனோட பேர்ல இருக்குது ஜஸ்ட் அந்த வீடு மட்டும் தான். அந்த வீடை வாங்கினது கூட என் தாத்தாவுடைய தங்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். இது எல்லாத்தையுமே நான் அந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப எதிரில் இவன் எல்லாத்தையுமே கேட்டுட்டு, கவலைப்படாத, இது எதுவுமே கோர்ட்ல செல்லாதுன்னு சொல்லி கன்னால எங்களை ஷூட் பண்ணலாம்னு பார்த்தான். சரியா அந்த டைம்ல பின்னாடி ஓபன் ஆயிருந்த டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப அந்த டோர்ல ஒரு ஃபிளார் சிம்பிள் இருக்கு. அது என்னன்னு பார்த்தா கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி என் தம்பி என் சித்தப்பா கிட்ட இருந்து ஒரு காம்பஸ் கியூப சால்வ் பண்ணிருப்பான் இல்லையா, அந்த கியூப சால்வ் பண்ணி அந்த டோர்ல வச்சா மட்டும் தான் அந்த டோர் திரும்ப ஓபன் ஆகும். வில்லனுக்கு அது எதுவுமே தெரியாது. இப்ப அவன் எங்களை பார்த்தான். அவன் எங்களை பார்த்த உடனே என் தம்பி பதட்டப்பட்டு அந்த காம்பஸ் கியூப கீழே போட்டான். அதை பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு
இந்த காம்பஸ் கியூபை வச்சு தான் இந்த டோரை ஓபன் பண்ண முடியும். மரியாதையா அந்த டோரை ஓபன் பண்ணி எங்களை வரனா நான் உடனே அந்த காம்பஸ் கியூபை சால்வ் பண்ணா மட்டும் தான் அந்த டோரை ஓபனே பண்ண முடியும். அதை சால்வ் பண்ண எங்க 2 பேர்ல ஒருத்தருக்கு மட்டும் தான் தெரியும், இன்னொருத்தருக்கு அதை பத்தி ஐடியா கூட இல்லைன்னு சொல்லலாம். இதை கேட்ட உடனே வில்லன் கோவப்பட்டு அவனோட தம்பிய சுட்டுறேன்னு சொன்னான். இப்ப திடீர்னு என் தம்பியையும் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டான். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்ப அவன் என்ன டோரை ஓபன் பண்ண சொல்றான், ஆனா எனக்கு அந்த காம்பஸ் கியூபை எப்படி சால்வ் பண்ணுன்னே தெரியாதுன்னு சொல்லி அவனையும் சேர்த்து அந்த கடலுக்குள்ள இழுத்துட்டு போயிட்டேன். என் தம்பிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா என் அம்மா சொன்னதுனால என் தம்பி சேஃப்டி ஜாக்கெட் போட்டே தான் இருந்தான். அதனால அவன் தப்பிச்சிடுவான். இந்த சைடு என் கனவு கண்ணியுடைய அப்பன் கடலுக்குள்ள மூச்சு விட முடியாம இறந்து போயிட்டான். ஆனா அலை அதிகமா அடிச்சிட்டு இருந்ததுனால என்னாலேயே நீந்த முடியல. இப்ப நான் தண்ணிக்குள்ள மூழ்கிட்டேன். இந்த சைடு என் குடும்பம் சரியா கப்பல்ல வந்துட்டாங்க. இப்ப என் தம்பி அவங்க காப்பாத்திட்டாங்க, ஆனா நான் கடல்ல மூழ்கிட்டேன். இதை தெரிஞ்ச என் அப்பா உடனே, அதாவது என்ன பெத்தாப்பா எனக்காக கயிறை கட்டிட்டு கடலுக்குள்ள குதிச்சிட்டாரு. இப்ப தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கும். எங்க அப்பா ஒரு வழியா என்ன காப்பாத்திட்டாரு, ஆனா என் அப்பாவால மூச்சு விட முடியல. கடைசியா எப்படியோ சிபிஆர்லாம் பண்ணி எங்க அப்பாவை காப்பாத்திட்டோம். ஒரு வழியா என் கனவு கண்ணிய அவங்களோட அம்மா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. நானும் என் அப்பாவும் கடலை பாத்துக்கிட்டு இருந்தோம். அந்த இடத்துல என் அப்பா என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. எனக்கும் என் அப்பாவோட நிலைமை புரிஞ்சது. கடைசியா இந்த ஐலாண்டும் எங்க பேருக்கே திரும்ப வந்துருச்சு. இந்த இடத்துலயே இந்த படத்துடைய கதையை முடியுது. ஐம் சாரி, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன், அதனால தான் சரியா சொன்னேன்னு தெரியல. போக போக கரெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலன்னா, உங்களுக்கு ஏன் இந்த வீடியோ பிடிக்கலன்னு சொல்லி உங்களுக்கு டைம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அதை யூஸ் பண்ணி என்னால என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸ்ல கரெக்ட் பண்ணிக்க முடியும். மறுபடியும் சொல்றேன், இது உங்கள் குரல் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அமீகோ.